பாதையில் நடத்தி செல்கின்றேன், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், மகிமை விளங்கும்படி. நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே, நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க நீதிமொழிகள் 8:21. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம இந்த உலகத்துல வசதியோடு கூட வாழ விரும்புவோம், நல்ல வேலையை விரும்புவோம், கை நிறைய பணத்தை விரும்புவோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் விரும்புவோம். ஆனா இதெல்லாம் தராரு அந்த தெய்வம் மாத்திரம் அவர் நம்ம கிட்ட கேட்கணும், நீ என்ன நேசி. அப்படி சொன்னா கூட நிறைய மக்கள் எப்பனா ஒரு வருஷம் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே நேசிக்கிறதுன்றது அதுக்கு மிகப்பெரியதான இதயமும் மிகப்பெரிய தியாகமும் வேண்டும். இங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த உலகத்துல மெய்ப்பொருள் என்பது நித்திய பொருட்கள். அந்த நித்திய மெய்ப்பொருள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மெய்ப்பொருள் யார்? பரிசுத்த ஆவியானவர். மெய்ப்பொருள் யாரு? வரங்கள், வல்லமை, கிருபை, இவைகள் எல்லாம். அடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி மெய்ப்பொருள் மாத்திரமல்ல, அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். அவங்க பேங்க் நான் நிரப்பேன். அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நிரம்பி இருக்கும் என்னை நேசித்தா. அப்ப இந்த உலகத்துல வேதமும் நமக்கு சொல்லுது, எழுதியிருக்கிறபடி தேவன் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பானவர்களே, தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றல. இப்போ ஆண்டவராகிய தேவன் ஒரு நிபந்தனையில நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு. அது அவரை நேசிக்கிறதுல. Increase your love for God, church. எந்த அளவுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல நம்மை உண்டாக்கினவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையானது நம்முடைய காலடியில் விழுந்து கிடக்கும். தொடர்ந்து அதை செய்வோம். கர்த்தர் நிரப்ப வேண்டியதை நிரப்பட்டும். நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்பினால் நிரப்பிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவங்க மெய்ப்பொருளை சுதந்தரிப்பாங்க, உங்க களஞ்சியத்துல நிரப்புன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வீடும் அவருடைய களஞ்சியங்களை நிரப்பப்படட்டும். அவருடைய வாய், அவருடைய இதயம் உங்களை நேசிக்கிற நேசத்தால் நிரப்பப்படட்டும். அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், மகிமை விளங்கும்படி. நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே. God bless you, church. Have a blessed day. Amen.